ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது. இதை அன்பு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போய் கண்ணாடி உடச்சி டிரைவரை கீழே இருக்கிறாங்க. கீழே இறக்கி அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி அனுப்புகிறாங்க. ஏற்றி அனுப்பினோடனே டிரைவருக்கு காசு கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர், இல்லை சார் உங்களுக்கு இருக்கிற அந்த மனிதாபிமானம் எனக்கு இருக்குது. பிரசவத்துக்கெல்லாம் இலவசமாக போகிறது இல்லையா, அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அந்த குழந்தைங்கள பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்கிட்ட வராங்க. இல்லை நான் வந்துட்டேன், தைரியமா இருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த ஸ்கூலுக்கும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, டிரைவர வேற யாராச்சும் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் இல்ல, நீங்களே கூட்டிட்டு வந்து விட்டுருங்க சார் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணி ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் விட்டுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல அன்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டென்ஷனா இருக்காங்க. அன்பு வந்த உடனே கண்மணி பார்த்தீங்கன்னா, நில்லுங்க இங்க, எங்க போயிருந்தீங்க? ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்க மாட்டேன்றீங்க. ஒரு ஆர்டர் வந்திருந்துச்சு, இப்படிதான் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா? அப்படின்ற மாரி அன்பு நெறைய கண்மணி திட்டிர்றாங்க. அவரு என்ன சொல்ல வராரு அப்படின்றத யாருமே அங்க கேட்கல. ஜீவாவும் பார்த்தீங்கன்னா, "அன்பு நீங்க இந்த மாரி பண்ணுவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லிட்டு ஜீவாவும் கெளம்பிர்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, "நாம சொல்றத யாருமே கேட்க வரலையே" அப்படின்ற மாரி டென்ஷன் ஆகி போயிர்றாரு. இங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்க்கு அன்பு வராரு. அன்பு பார்த்து சின்னசாமியும் நலனும் பார்த்தீங்கன்னா, நேத்து மாரி ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்காம போயிர்றாங்களோ என்னவோ, ஆர்டர் வர்றது கேன்சல் பண்ணி விட்டுருவாங்களாட்டுங்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு அங்க ஒரு பையன் அன்பு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லா புள்ளைங்களும் அந்த வேன்ல இருந்த குழந்தைங்க எல்லாமே வராங்க. இத பார்த்து கண்மணி எல்லாம் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் ஸ்டாஃபும் வராங்க. வந்துட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பார்த்து ஜீவாவும், "என்ன அன்பு என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா, "என்ன சார் உங்களுக்கு எதுவும் தெரியாதா?" அப்படின்ற மாரி ஸ்கூல் வேன் ஆக்சிடென்ட் ஆனத பத்தி சொல்றாங்க. அப்போ அன்பு பார்த்தீங்கன்னா, இன்னும் பேசாம அமைதியா நிக்கிறாங்க. ஜீவா பார்த்தீங்கன்னா, "என்ன அன்பு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நான் சொல்ல வேண்டியத நீங்க எதுவுமே கேட்கலையே?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா, கண்மணி கிட்ட ஜீவா போயிட்டு, "அன்புவ நம்மலாம் தப்பா நெனச்சுட்டோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ தான் ரொம்ப திட்டிட்ட அன்புவ" அப்படின்றாங்க. "நான் என்ன சார் பண்ண முடியும் அதுக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல அவரு கொஞ்சம் பேச விட்டுருக்கலாமே நம்ப" அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா, அன்புகிட்ட எங்க ஸ்கூலுக்கு அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஆர்டர் குடுக்கணும். குடுக்கவா? அப்படின்றாங்க. குடுக்கலாம் மேடம் அப்படின்ற மாரி அன்பு ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஜீவா பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரெஸ்டாரண்ட்ட முன்னுக்கு கொண்டு போறதுக்காக ஒரு இன்வெஸ்டர நான் பார்க்க போணும். நீங்க அந்த ஹோட்டல்ல நீயும் அன்பும் பார்த்துக்கோ அப்படின்ற மாரி கண்மணி கிட்ட சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் யாரும் ஈகோ பார்க்காம எல்லாம் ஒண்ணு செஞ்சு ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாங்க. எல்லாரும் சரி ஜீவா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜீவாவும் பார்த்தீங்கன்னா, "சரி நான் வரேன். நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கெளம்புறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில அன்பு துணி காய போட்டுருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவரோட ட்ரெஸ்ஸு காணாம போயிருது. அங்க வந்து ஒரு லேடி பார்த்தீங்கன்னா, "ஏன் என்ன தேடுறீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, "என்னோட ட்ரெஸ்ஸ காணோம். 5 ட்ரெஸ் காய போட்டா 2 தான் இருக்கு, 3 காணோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா, "நீங்க புதுசா வந்திருக்கீங்களா இங்க?" அப்படின்றாங்க. ஆமான்றாங்க அன்பும். "புதுசா வந்ததுனால தான் உங்களுக்கு விஷயம் தெரியல. இங்க நெறைய ட்ரெஸ்ஸு காணாம போகும். நீங்க கலர் கலரா போட்டிருந்தீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆமான்றாங்க. "இனிமே அதெல்லாம் போடாதீங்க. லுங்கி கட்டுங்க. அப்பதான் யாரும் திருடின்னு போமாட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னங்க ட்ரெஸ்ஸ கூடவா இப்படி திருடின்னு போவாங்க?" அப்படின்ற மாரி அன்பு சொல்றாரு. ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.